80 வயசு ஆனவங்கலாம் ஒரு நீச்சல் குளத்துல குளிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு 20 வயசு எங்க ஆன மாரி நடந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில இருந்தது சாதாரண சக்தி இல்ல. கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி மறைச்சு வைக்கப்பட்ட ஏலியன்ஸோட சீக்ரெட். அந்த சீக்ரெட் வெளில வரப்போ நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நைட் கடலுக்கு நடுவுல ஒரு சில டால்பின்ஸ்லாம் சர்ஃபேஸ் மேல வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த டைம் அப்போ வானத்துல இருந்து பெரிய வெளிச்சம் கடலை நோக்கி கீழே விழுது. அந்த வெளிச்சத்துல கடலுக்கு அடியில பல வருஷங்களுக்கு முன்ன புதைஞ்ச ஒரு ஊரு நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. அடுத்த சீன் கட் பண்ணா ஹேண்ட்ஸமான கேப்டனை காட்டுறாங்க. அவன் தான் ஜாக், நம்ம படத்தோட ஹீரோ. அவனோட போட்டை டூரிஸ்டுக்கும் மீன் பிடிக்கவும் கொண்டு போவான். அப்போ ஒரு நாள் 4 பேரோட ஒரு குரூப் வந்து போட்டை 1 மந்த்துக்கு ரெண்ட் கேக்குறாங்க. அவனும் சந்தோஷமா ஓகே சொல்லிடுறான். ஆனா அவங்க 4 பேருமே கடலுக்கு அடியில மறைஞ்சு போன சிட்டியை ஆராய்ச்சி பண்ண போறாங்க. கடலுக்கு அடியில ஏதோ பொருட்களை எல்லாம் கொண்டு வராங்க. ஜாக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிட்ட போறான். ஆனா அவங்க அந்த பொருளை எல்லாம் தொடக்கூட விட மாட்டேன்றாங்க. அதுல என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. இது அங்க லோக்கல்ல இருக்க பென், ஆர்ட், ஜோ அப்படின்னு சொல்லி 3 பேரும் கவனிக்கிறாங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய குரூப் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இவங்க 3 பேருமே கவனிக்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இவங்களுக்கு இன்னும் டவுட் வருது. இந்த 3 பேரும் ஆள் இல்லாத போது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிப்பாங்க. அந்த 4 பேரோட வீட்டுல இல்லாத போது அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய பாறைகள்லாம் ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்தை அவங்க பெருசா எடுத்துக்கல. 3 பேருமே சந்தோஷமா அந்த தண்ணியில குளிக்கிறாங்க. முன்ன விட இப்ப அவங்களுக்கு இளமையா இருக்க மாதிரியே தோணுது. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருக்கும் ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமா சுரக்க ஆரம்பிக்குது. ஜோ அன்னைக்கு நைட் அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து தூங்குறான். பென் அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து குளிக்க ஆரம்பிக்கிறான். ஆர்ட் தன்னோட ஒய்ஃபுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா கடல்ல அந்த 4 பேரும் ரிசர்ச் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஜாக் மட்டும் தான் போட்ல இருக்கான். அவங்க கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்டை செக் பண்றான். அதுல இருந்து வந்த விசித்திரமான சத்தம் அவனை ரொம்ப பயமுறுத்துது. உடனே அவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் என்னன்னு செக் பண்ண போறான். அந்த டைம் குரூப்ல ஒரு பொண்ணு உள்ள வந்துடுறா. ஜாக் இதெல்லாம் என்ன பொருள்னு கேக்குறான். உடனே அந்த பொண்ணு இதெல்லாம் கடல்ல இருக்கக்கூடிய ரேரான ராக்ஸ், அக்வேரியம்ல கொண்டு போய் நாங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஆக்சிடென்ட்டா ஜாக் கால்ல இடிச்சுக்கிறான். வலியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அவனோட காலை பிடிச்சு மசாஜ் பண்றா. அடுத்த செகண்ட் அவனோட வலி காணாம போயிடுது. அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணுக்கு அந்த பொண்ணு அழகா தெரிய ஆரம்பிக்கிறா. உடனே அவன் அந்த பொண்ணு கிட்ட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ பத்தி கேக்குறான். அந்த பொண்ணு நான் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஜாக் அப்பனா ஒரு நாள் என் கூட டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பொண்ணு வேற ஏதோ பேசி அங்க இருந்து மழுப்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் போட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அதை ஜாக் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. உடனே இவன் அந்த பொண்ணு ரூம்ல தான் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டையில எட்டி பாக்குறான். அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பண்றது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அவனால அதை பார்க்காம இருக்க முடியல. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உடம்புல இருக்க அவளோட ஸ்கின்னையே ட்ரெஸ் மாதிரி கழட்டிடுறா. உள்ள க்ளோயிங்கான ஏலியன் பாடி இருக்கு. இதை பாக்குற ஜாக் ரொம்பவும் பயந்து போயிடுறான். போட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து போயிடலான்னு நினைக்கிறான். இந்த பொண்ணை பார்த்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த குரூப்போட லீடர் அங்க வந்துடுறான். அவனும் தன்னோட கண்ணை எடுத்து தான் யாருன்னு காட்டுறான். அவங்க 4 பேருமே ஏலியன்னு தெரிஞ்சுக்கிற ஜாக் பயத்துல போட்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். நடுக்கடல்ல அவனுக்கு தப்பிக்க வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் மறுபடியும் போட்ல ஏறுறான். அப்ப அந்த குரூப்போட லீடர் நாங்க 4 பேருமே வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அவுட் போஸ்ட் கட்டினதாகவும் அது இப்போ கடலுக்கு அடியில போயிடுச்சுன்னு அதுல ஒரு சில ஏலியன்ஸ் இன்னும் பாறைக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவங்கள கூட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். மனுஷங்களை நாங்க தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு பேசினதை விட அதிகமாவே காசு தரோன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே ஜாக் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒத்துக்கிறான். ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சதுனால ரொம்ப பிரிஸ்கான ஜோவோட கேன்சரும் மெராக்கலா காணாம போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 3 பேரும் இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அங்க குளிக்கிறத புதுசா வர ஃப்ரெண்ட் ஒத்துக்க மாட்டேன்றான். அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ரொம்ப ஷாக்கான அந்த 4 பேரும் கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க சீக்கிரட்டா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஏலியன்ஸோட லீடர் ஹியூமன் ஸ்கின்னை கழட்டி போடுறான். ஏலியனை பாக்குற அந்த 4 பேரும் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸையும் அவங்க பாத்துடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போய் அவங்களோட ஹோல்டேஜ் ஹோமுக்கு போயிடுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி தொல்லை பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க திருட்டுத்தனமா அங்க குளிக்க போயிட்டு மாட்டிக்கினதுனால ஏலியன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அத போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜோவோட கேன்சர் மறுபடியும் வந்துடுது. உடனே பென் ஏலியனோட லீடர் கிட்ட போய் பேசுறான். நாங்க இன்னொரு தடவை ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறான். உடனே அந்த லீடரும் நீங்களே வந்து கேட்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். அங்க இருக்கக்கூடிய பாறைகளுக்கு எல்லாம் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு குளிக்க அலோவ் பண்ணிடுறான். இவங்க அவங்களோட ஒய்ஃபோட அங்க குளிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுல ஒரு ஃப்ரெண்ட் அங்க குளிக்க வேண்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அவனோட ஒய்ஃபை கூட்டு போயிடறான். சோ அவங்க 3 பேர் மட்டும் அவங்க ஒய்ஃபோட அங்க போய் சந்தோஷமா ஸ்விம் பண்றாங்க. ஏலியன்ஸ் அந்த 3 பேரோடவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்களோட சேர்ந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு எல்லாருக்குமே வயசு கம்மியான மாதிரியே ஃபீல் ஆகுது. பென்னோட ஒய்ஃப் அவங்க பேர
சில்ட்ரனோட மரத்துக்கு மேல ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜோவும் ரொம்ப இளமையா இருக்கிறதுனால டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கான். ஒரு வெயிட்ரஸோட சுத்த ஆரம்பிக்கிறான். சீட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற ஜோவோட வைஃப் வந்து வீட்டை விட்டு வெளில போயிடுறா. இங்க ஜாக் ஏலியனா இருந்தாலும் அவளோட அழகுல மயங்கிட்டு இருக்கான். அந்த ஏலியன் பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போகுது. சோ அந்த பொண்ணு ஒரு பிரைட்டான லைட் ரேஸா அவன் மேல அனுப்புது. 2 பேரும் கனெக்ட் ஆகுற மாதிரி. இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜோவோட வைஃப் விட்டு போயிட்டனால ஜோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அப்போ ஆர்ட் நம்ம மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்டுட்டு இருக்க அந்த 4வது ஃப்ரெண்டுக்கு செம கோவம் வந்துடுது. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க, நீங்க ஒன்னும் சின்ன பசங்க கிடையாதுன்னு கத்துறான். அங்க இருக்கக்கூடிய எல்லா வயசானவங்க கிட்டயும் உண்மையை சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணனால தான் உன்னோட வைஃப் உன்னை விட்டு போயிட்டான்னு சொல்றான். இதை கேட்டு ஜோக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவனை அடிக்கவே போயிடுறான். அங்க கவனிச்சுக்கிறவங்க எல்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஆனா அவங்களே ஜோ போட்டு அடிச்சிடறான். அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்பனா அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க. உடனே அந்த ஹோல்டேஜ் ஹோம்ல இருக்க எல்லா வயசானவங்களும் ஸ்விம்மிங் பூலுக்கு ஓடி போறாங்க. அங்க குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அந்த பாறைகளை எல்லாம் வெளில எடுத்து அதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்போ ஏலியனோட லீடர் அங்க வந்துடுறான். எல்லாரையுமே அந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுறான். ஆல்ரெடி உடைஞ்சு போன அந்த பாறையை ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல ஒரு வயசான ஏலியன் கண்ணீரோட வலியில துடிச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்க வாட்டர் அந்த உள்ள இருக்க ஏலியன்ஸ்க்குலாம் வயசே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க எனர்ஜி வாட்டர். நிறைய பேர் ஒரே டைம்ல அந்த தண்ணியில குளிச்சதுனால அதோட மொத்த பவரும் போயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாமே இறந்து போயிடுது. தெரிஞ்ச அந்த 4 ஏலியன்ஸும் அந்த 3 பேரையும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுது. அந்த 3 பேர்ல ஒருத்தரோட ஒய்ஃப் இறந்தே போயிடுறாங்க. உடனே அவன் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கொண்டு போய் அவங்க உயிரோட வந்துருவாங்களான்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த ஸ்விம்மிங் பூலோட மொத்த பவருமே போயிட்டு இருக்கு. பென் தான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு அந்த ஏலியன் லீடர் கிட்ட போய் சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஏலியன்ஸ் எல்லாம் சாவே இல்லாத இம்மார்டலான திங், இப்பதான் லைஃப் அண்ட் டெத்துக்கு இருக்கக்கூடிய மீனிங்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடரும் சொல்றான். அப்போ கடைசியா மீதி இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாம் வெளில எடுக்க அந்த வயசானவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்காக அந்த ஏலியன் லீடர் ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய இடம் இருக்கு, என்னோட அந்த ஏலியன் வேர்ல்டுக்கு வந்தா உங்களுக்கு வயசே ஆகாது, நீங்க சந்தோஷமா அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்றான். அதுபடி எல்லாருமே அந்த ஏலியன்ஸோட போக முடிவு பண்றாங்க. பென் அவனோட பேரங்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். ஆர்ட் தன்னோட பணம் எல்லாத்தையுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கொடுத்துறான். ஜோவும் ஜோ வைஃப் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா போக முடிவு பண்றாங்க. அந்த ஏலியன்ஸோட விருப்பப்படி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நைட்டு கிளம்புறாங்க. நிறைய பேர் ஹோல்டேஜ் ஹோம்ல காணும் தெரிஞ்சவன போலீஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த போட்டோட மேல இருக்குது. அந்த டைம் அப்போ ஜாக் கீழே குதிச்சிடறான். நான் பூமியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்பேஸ்ஷிப் அங்க இருந்து போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியல. சோ போட் வந்து கடல்ல முழுகிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபியூனரல் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப பென்னோட பேரை மட்டும்தான் வானத்தையே பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் அவன் தாத்தா எங்க இருக்கான்னு தெரியும். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதை விட இன்னும் சூப்பரான ஒரு படத்தோட வரேன். பாய்.